வணக்கம். புதுச்சேரியிலேருந்து சுபாஷ். வெற்றி நமதே. வெற்றி வேணுமா உங்களுக்கு? யாருக்கு தான் வெற்றி பிடிக்காது? உங்களுக்கும் வெற்றி பிடிக்கும். இந்த வெற்றிக்கு முதல் எதிரி யார்? ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறதுல முதல் எதிரி யார்? எஸ், அதை நம்ம தள்ளி போடுறோம். ப்ரொக்ராஸ்டினேஷன் இஸ் த பிக்கஸ்ட் எனிமி ஆஃப் சக்ஸஸ். இந்த தள்ளி போடுறத நாம் எப்படி நைஸாக தள்ளி விடலாம் அப்படிங்கிற ஹேபிட்டை நம்ம எப்படி வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். 3 முக்கியமான விஷயங்கள் பார்க்க போகிறோம். நம்பர் 1, ஏன் தள்ளி போடக்கூடாது. நம்பர் 2, தள்ளி போடுறத எப்படி நாம் தள்ளி விடுறது. நம்பர் 3, உடனே செய்கிற ஹேபிட்டை எப்படி நாம் டெவலப் பண்ணிக்கிறது. இந்த 3 தான் பார்க்க போகிறோம். நம்பர் 1, ஏன் நம்ம தள்ளி போடக்கூடாது. நம்ம மேலே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வேணும்னா நம்ம தள்ளி போடக்கூடாது. ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம், அதை செய்யாமல் தள்ளி போடுறோம், நாமளே ஏமாற்றிக்கிறோம், நம்ம மனசை சமாதானப்படுத்திக்கிறோம். அடுத்த நாள் நம்ம செய்கிறதில்ல, நம்ம மேலே நமக்கு மதிப்பு இருக்காது. நீ ஒன்று சொல்கிற, நீ என்ன செய்கிறதில்ல அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆழ் மனசில் பதியுது. அப்போது இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நீங்கள் எதையுமே தள்ளி போடக்கூடாது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம், நம்ம காலையில் எழுந்திக்கிறதுக்கு அலாரம் வைப்போம். நைட் ரொம்ப ஸ்ட்ராங்காக எப்படியாவது எழுந்திரிச்சிடணும் அப்படின்னு சொல்லி வைப்போம். ஆனால் காலையில் நம்ம ஸ்னூஸ் பண்ணுவோம். அங்கே தான் நம்மளுடைய தள்ளி போடுற அந்த ஹேபிட் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிறது. இது ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நம்மளை எஸ்கேப் பண்ணிகிட்டே இருக்குது. நம்ம எஸ்கேப் ஆகிட்டே இருக்கிறோம். இது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் என்ன நினைக்கணுமோ அதையும் தள்ளி போட்டுகிட்டே இருக்குது. அதுவும் நடக்காமலே போயிட்டுருக்குது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, நமக்கு ஒரு குற்ற உணர்வு உருவாகுது. குற்ற உணர்வு நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை குறைக்குது. ஃபைனலாக சுத்தமாக எதுலேயுமே நம்ம ஜெயிக்க முடியல அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை நமக்கு வருது. இவ்வளோ விஷயங்கள் நமக்கு வேணுமா? அப்போ நம்ம தள்ளி போடக்கூடாது தானே. அப்போ இதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? சால்வ் த பசில் ஆஃப் ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படிங்கிற புக்கில் ஆதர் டிமோத்தி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பெரிய மலை மாதிரி உங்களுக்கு டாஸ்க் இருக்குது அப்படின்னா அதை சின்ன சின்ன பீசஸாக உடைங்க. ஒரு மணல் துகளாக உடைங்க. உங்களால் எதை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அந்த பெரிய ஹிமாலயன் டாஸ்க்கை நீங்கள் உடைங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் அந்த சின்ன சின்ன டாஸ்க்கை நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். அது நம்மளை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும், நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். நம்பர் 3, உடனே செய்கிற ஹேபிட்டை எப்படி நம்ம கொண்டு வர்றோம். இப்போது இன்றைக்கி நம்ம இரவு தூங்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு என்னென்ன விஷயங்கள் என்னென்ன நேரத்தில் எழுதணும் அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கலாம். ரைட்டிங் இஸ் த தெரப்பி. So think on, prepare or plan the day before. Then start your day according to the schedule. Try to stick on to the schedule. ஸோ இரவு போகும்போது இன்று முழுவதும் நம்ம திட்டம் போட்டதை பண்ணலாமா, ஏன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணுங்கள். நீங்கள் பெரும்பாலும் எழுதின விஷயங்கள் எல்லாமே உங்கள் டேயில் நடந்திருக்கிறத நீங்கள் கவனிப்பீங்க. முயற்சி பண்ணி பாருங்கள். தள்ளி போடுறத தள்ளி விடுங்க. வெற்றியை உடனே பிடிங்க. நன்றி.